குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 5/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12 முதல் 1 மணி வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 5:58க்கு. கரணன் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று அதிகாலை 4:55 வரை சதுர்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:35 வரை மிருகசிரீஷம், பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று காலை 6:05 வரை விருத்தி, பின்பு துருவம். மாலை 4:57 வரை சதுஷ்பாதம், பின்பு நாகவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:57 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:35 வரை விசாகம், பின்பு அனுஷம். சந்திராஷ்டமம் உடைய ராசி விருச்சக ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவர் பெருமான் உற்சவம் ஆரம்பம். திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் கிளி வாகன சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு முன்னோர்களை வழிபட நன்மைகள் உண்டாக்கும், க்ஷேம லாபங்கள் அதிகரிக்கும். விரதாதி விசேஷங்கள். அமாவாசை திதி. அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பிதுர் காரியங்களை செய்வது அவசியம். இன்றைய நாள் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் விடுவது அவர்களுடைய தாகத்தையும் பசியையும் போக்கும். அமாவாசை நாளில் பூஜை விரதம் இருப்பவர்கள் இயலாதவர்களுக்கு ஒரு நபருக்காவது குடிப்பதற்கு தண்ணீரும் முழுமையான உணவும் கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் அரை உணவு கொடுக்க கூடாது. ஒருவருடைய பசி முழுமையாக, திருப்திகரமாக, ஆத்மார்த்தமாக, மனம் நிறையும்படியாக உங்களுடைய உணவினை தானமாக செய்வது சிறப்பு. வயதானவர்களுக்கு, உங்களுடைய பெற்றோர்களின் வயதில் ஒத்த நிலையில் இருப்பவர்களுக்கு ஆடை தானம் செய்யலாம், வஸ்திர தானம். இதனால் உங்களுடைய முன்னோர்களால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அமாவாசை திதி என்பது சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒரே நேர்கோட்டில் அமைவது. ஆகவே இந்த நாளில் சூரிய பகவானையும் சந்திர பகவான், அதாவது சூரிய பகவான் என்பது தந்தை, சந்திர பகவான் என்பது தாய். ஆக தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய புண்ணிய செயல்பாடுகளை செய்வது மிக விசேஷம். இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? மந்திரம் ஜபிக்க ஏற்ற நாள், கால்நடை பராமரிப்பு வேலைகளை மேற்கொள்வதற்கு சிறந்த நாள், கட்டிட மதில் சுவர் கட்டுவதற்கு உகந்த நாள், தானியத்தை களஞ்சியத்தில் சேர்ப்பதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. காலை 12:49 முதல் 2:33 வரையில் மேஷ லக்னம், 2:34 முதல் 4:35 வரையில் ரிஷப லக்னம், 4:36 முதல் 6:50 வரையில் மிதுன லக்னம், 6:51 முதல் 8:51 வரையில் கடக லக்னம்,
காலை 9 முதல் 11 மணி வரையில் சிம்ம லக்னம். காலை 11:01 முதல் மதியம் 1:01 வரையில் கன்னி லக்னம். 1:02 முதல் 3:07 வரையில் துலாம் லக்னம். 3:08 முதல் 5:18 வரையில் விருச்சக லக்னம். மாலை 5:19 முதல் 7:25 வரையில் தனுசு லக்னம். 7:26 முதல் 9:20 வரையில் மகர லக்னம். இரவு 9:21 முதல் 11:03 வரையில் கும்ப லக்னம். இரவு 11:04 முதல் 12:44 வரையில் மீன லக்னம். வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவானே. காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை. ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 12 ராசிக்காரர்களும் அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் தீபங்கள் ஏற்றி இந்த ஸ்லோகத்தை உச்சரியுங்கள், நல்லது நடக்கும். ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் ஹோரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. பிற்பகல் 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 93811626336. அமாவாசை திதி கொடுக்க உகந்த நேரம் இதுதான். அமாவாசை திதியானது 5ஆம் தேதி காலை, அதாவது அதிகாலை 4:57 மணிக்கு தொடங்குகிறது. மறுநாள் 6ஆம் தேதி காலை 4:26 மணிக்கு முடிகிறது. இம்முறை ஆனி மாத அமாவாசை வெள்ளிக்கிழமை தினத்தில் வருகிறது. வெள்ளிக்கிழமை அமாவாசை திதி வருவதால் தர்ப்பணம் செய்யும் வரை வீட்டில் விளக்கேற்றவோ கோலம் போடவோ கூடாது என்பது பின்பற்றப்பட்டு வருகிறது. வெள்ளிக்கிழமை காலை 10:30 முதல் 12 மணி வரை ராகு காலம் இருப்பதால் அதிகாலையிலேயே தர்ப்பணம் செய்து முடிக்கலாம். அமாவாசை தர்ப்பணம் அல்லது திதி கொடுப்பதை பெரும்பாலும் காலை நேரத்தில் செய்வது உகந்தது. எப்போதுமே வீட்டில் திதி, சிரார்த்தம் போன்ற நிகழ்வுகள் போது சுப காரியங்களாக கருதப்படும் கோலம் போடுவது, விளக்கேற்றுவது, பூஜை செய்வது போன்றவை செய்யக்கூடாது. சாதாரண நாளில் பூஜை செய்யவில்லை என்றால் கூட பெரும்பாலான வீடுகளில் வெள்ளிக்கிழமைகளில் பெரிய கோலமிட்டு விளக்கேற்றி ஏதேனும் இனிப்பு செய்யும் பழக்கம் உள்ளது. வெள்ளிக்கிழமை என்று அமாவாசை வருவதால் உங்கள் முன்னோர்களுக்கு உரிய சிரார்த்தம் அல்லது தர்ப்பணம் செய்து முடித்த பிறகே வீட்டு வாயிலில் கோலம் போட்டு பின்னர் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும். கோவிலுக்கு செல்வது, வெள்ளிக்கிழமை கோவில்களில் விளக்கேற்றுவது போன்ற பழக்கம் கொண்டவர்கள் கூட அவரவர் வீட்டில் அமாவாசை தர்ப்பணம் செய்து முடித்த பின்னரே செய்வார்கள். எனவே ராகு காலம் தொடங்கும் முன்னர் ஆணி அமாவாசை திதி கொடுத்து முடிக்க வேண்டும்.
அமாவாசை திதி 5 மணிக்கு தொடங்குகிறது என்பதால் காலை 5 மணி முதல் அதிகபட்சம் 11 மணிக்குள் திதி கொடுத்து முடிக்கலாம். அமாவாசை என்பது முன்னோர்களுக்கும் அதே நேரத்தில் குல தெய்வத்திற்கும் மிகச் சிறந்த ஒரு திதி அமாவாசை திதி. அதிலும் குல தெய்வ அருள் கிடைக்க சுக்கிரவார அமாவாசை நாளில் இந்த ஒரு விஷயத்தை செய்வது நல்லது. காலையில் அமாவாசை திதியில் தர்ப்பணம் கொடுத்து முடித்த பிறகு அக்கம் பக்கம் இருக்கும் பெண்களில் ஒருவரையாவது அழைத்து அவருக்கு சுக்கிரவார அமாவாசையில் உணவு அளிக்கலாம். சுக்கிரவார அமாவாசை நாளில் யாருக்கும் உணவு அளிக்க முடியவில்லை என்றால் கூட யாருக்கேனும் வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், தேங்காய், வளையல் என்று வைத்து தாம்பூலம் அளித்து அவர்களுடைய ஆசையை பெறலாம். ஒருவேளை வீட்டுக்கு யாரையும் அழைத்து உணவளிக்க முடியவில்லை அல்லது தாம்பூலம் கொடுக்க முடியவில்லை என்றால் வெள்ளிக்கிழமை மாலை சிவன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்த பிறகு கோவிலில் யாருக்கேனும் தாம்பூலம், புடவை, உடைகளை தானமாக வழங்கலாம். அதே போல வெள்ளிக்கிழமை மாலை அம்மன் கோவிலிலும் பெண்களுக்கு தாம்பூலம் வழங்கலாம். இது குலதெய்வ ஆசியை உங்களுக்கு பெற்றுத்தரும். மேற்கூறிய விஷயங்களை செய்தால் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை, மூதாதையர்களுடைய அருள் ஆசையும் கிடைக்கும். குல தெய்வத்தினுடைய அருளையும் நீங்கள் பரிபூரணமாக பெறுவீர்கள். மேஷ ராசி, மேஷ லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். ராசிக்கான கிரக அமைப்பு படி பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை தினம் ராசியினுடைய நிலையில் ராகு பகவான், குரு பகவானுடைய சஞ்சாரம், 4வது வீட்டில் சூரிய பகவானும், 5வது இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், 7ஆம் இடம் களத்திர பாவகத்தில் கேத்து பகவானும், 11வது வீடு லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும் சந்திர பகவானுடைய சஞ்சாரமும் கூட்டணியாக சேர்ந்தே அமைந்திருக்கிறது. இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை பொறுத்து பார்க்கும் பொழுது மேஷ ராசி, மேஷ லக்னம் அன்பர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ஆரவாரம் இல்லாமல், எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் மிக அமைதியான ஒரு மனச்சூழல் இயற்கை நிறைந்ததாகவே காணப்படும். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது உங்கள் மனதில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல் இருக்கும். வீட்டு நபர்களுடைய ஆதரவு அதிகமாக பெறக்கூடிய நாள். நினைத்ததை நடத்தி காட்டுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவோடு உங்களுடைய தொழிலாகட்டும், வேலையாகட்டும், வியாபாரத்திலும் சரி நல்ல நிலைக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். அவர்களால் உங்களுக்கு நல்லதொரு வளர்ச்சி இந்த நாளில் ஏற்படும். அம்பாள் வழிபாடு மற்றும் மகாலட்சுமி வழிபாடுக்கு மிக உகந்த நாளும் கூட. குங்குமத்தினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதாவது வியாழக்கிழமையிலேயே குங்குமத்தை வாங்கி வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை தினத்தில் கோவிலுக்கு சென்று மாலை நேரம் சுக்கிர ஓரை, அதாவது 8 முதல் 9 மணிக்குள்ளாக அந்த நேரத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் நிச்சயம் உங்கள் வீட்டில் குபேர சம்பத்து அதிகரிக்கும். வற்றாத ஜீவநதியாக இருக்கும். அக்ஷய பாத்திரம் போல உங்களுடைய பொருளாதார நிலைகள், பண வசதி பெருகிக் கொண்டே இருக்கும். மறைமுகமான சூழ்ச்சிகளை இன்றைய நாள் முறியடிப்பீர்கள். கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. ஆகவே உங்களால் நினைத்த வேலைகளையும் முடிக்கவும் முடியும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை மிக ஒரு வலுவான நிலையை உங்களுக்கு கொடுக்கிறது. ராசிநாதனான செவ்வாய் பகவானே உங்களுக்கு 5ஆம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். ஆக பணத்திற்கு எந்த விதமான தட்டுப்பாடுகளோ தடைகளோ இருக்காது. உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். இசை சம்பந்தமான, நாட்டியம், பாடல், இது போன்று கலை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. மேற்படிப்புக்காக முயற்சி செய்பவர்கள் தாராளமாக படிக்கலாம். மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக சில ஆலோசனைகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு தலைமை அதிகாரிகள் மற்றும் உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற ஊழியர்கள் மூலமாகவும் சாதகமான சூழ்நிலை உண்டாக்கும். மன நிறைவோடு செய்து முடிப்பீர்கள். தன்னம்பிக்கை என்பது அதிகமாகவே இருக்கும். எதையும் முடிக்க முடியும் என்கிற எண்ணம் உங்களுக்குள் அதிகரிக்கும். நண்பர்களுடைய வருகையால் சில மாற்றங்கள் பிறக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்னும் திறமைக்கேற்ப முன்னேற்றங்கள் அதிகமாகவே இருக்கும். அதனால் உங்களுக்கு உயர் பதவி கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. எண்ணிய காரியங்களை திறம்பட முடித்துக்கொண்டே வருவீர்கள். நேரம் காலம் மிச்சமாகும். நினைத்த நேரத்திற்கு முன்கூட்டிய வேலைகளை முடிப்பீர்கள். கடன் சம்பந்தமான சில பிரச்சனைகளுக்கு, நெருக்கடிகளுக்கு ஒரு முடிவினை எடுப்பீர்கள். ஆக எந்தவிதமான சங்கடங்களும் தொடராதபடி வாழ்க்கையில் ஒரு இனிமையான விஷயங்கள் நடப்பதற்கும் சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான சூழல்களை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். மேஷ ராசி, மேஷ லக்ன அன்பர்களே,
நினைத்த வேலைகளை இந்த தினம் முடிப்பதால் உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். ஆதாயம் அதிகரிக்கலாம். உடல் நலம் நன்றாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும். பொதுவாக அதிகம் நன்மை நிறைந்த நாள். உங்கள் துணைவரிடத்தில் நல்ல அன்பு வெளிப்படலாம். இருவருக்குமான பேச்சுவார்த்தைகளில் ஒரு இணக்கம் இருக்கும். வாழ்க்கையினுடைய நிலையை அதிகரித்துக் கொள்வதற்கும் நல்ல பொருளாதார வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்கான சில முயற்சிகளிலும் ஈடுபாடு காட்டுவீர்கள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை அற்புதம். கல்வி சம்பந்தமான செயலுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிகரிக்கும். உற்சாகம் பிறக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். நன்மைகள் அதிகரிக்கும். ஏறுமுகமாக இருப்பீர்கள். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் பிறக்கும். ஆக்கம் ஊக்கத்தோடு செயல்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். முன்னேற்றகரமான நாள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். ரிஷப ராசி, ரிஷப லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். 3வது பாவகம் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் முயற்சி ஸ்தானத்தில். இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்குள் அதிகரித்து கொண்டே இருக்கும். சுகஸ்தானம் 4வது இடத்தில். வீடு, வண்டி, வாகன யோகத்தை சொல்லக்கூடிய பாவகம் புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் கேத்து பகவானும். 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர நிலையிலும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 12வது வீடு அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவான், குரு பகவானுடைய சஞ்சாரம். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது எதிலும் உற்சாகமாக இருப்பீர்கள். செயல்படக்கூடிய விஷயங்கள் அதிக ஈடுபாடு இருக்கும். ஆர்வம் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னம்பிக்கையோடு தன் எழுச்சியோடு செய்து முடிப்பீர்கள். உத்தியோக வேலைகளில் உயர்வான சூழ்நிலைகள் ஏற்படும். எந்த ஒரு நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருப்பீர்கள். வேலையில் அதிக ஆர்வம் உண்டு. திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். சாதுரியமாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு புத்தி கூர்மை எப்பொழுதும் சற்று அதிகம். காரணம் சந்திர பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறுகிறார். ஆக சந்திர பகவான் என்பவர் மனோகாரகன். திறமைக்கு பஞ்சமே இருக்காது. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் உங்களை அனுசரித்து கொண்டு செயல்படுவீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாகவே இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு என்பது உத்தியோக ரீதியாக கிடைப்பதற்கு வழிவகைகள் உண்டு. சாமர்த்தியமாக ஒரு சில விஷயங்களை பேசி முடிப்பீர்கள். அது உங்களால் மட்டுமே முடியும். பேச்சுக்குண்டான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனதளவில் வித்தியாசமான சிந்தனைகள் தோன்றும். எண்ணியதை அப்படியே செய்யாமல் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செயல்படுங்கள். வர்த்தகம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கலாம். கல்வி பணிகளில் ஆதாயம் உண்டாக்கும். ஏழை எளியவர்களுக்கு தகுந்தபடி நீங்கள் உதவி செய்து வரலாம். அப்படி செய்யும் பொழுது சரஸ்வதி அன்னையினுடைய அருட்கடாட்சம் கிடைக்கும் மாணவர்களுக்கு. ஆக கல்வி சம்பந்தமான நிலைகளில் உயர்வு பெறுவதற்கும் எடுத்த காரியங்கள் நல்லபடியாக முடிப்பதற்கு தெய்வ அனுகிரகம் வேண்டும். ஆக இந்த நாளில் சரஸ்வதி தேவியை வழிபடலாம். ஓம் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா. இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு வாக் சித்தி கிடைக்கும். நாவில் சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகம் கிடைக்க பெறுவீர்கள். முக்கியமாக இந்த ஆடி வெள்ளிக்கிழமை தினத்தில் சரிவர பேச முடியாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த வயதினராக இருக்கட்டும், அதே போல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பள்ளியாக இருக்கட்டும், கல்லூரிகளாக இருக்கட்டும், எந்த ஒரு நிலையிலும் படித்தாலும் சரி, அவர்களுடைய நாவில் வேப்பங்குச்சியை எடுத்துக்கொண்டு ஒரு இனிக்கினால்
தேன் தொட்டு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை நாக்கில் எழுதுங்கள். அப்படி எழுதும் பொழுது அவர்களுக்கு தெய்வத்தினுடைய தேவி சக்தி மகா சரஸ்வதியினுடைய அனுகிரகமானது பரிபூர்ணமாகவே கிடைக்கும். ஆக பேசக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு நல்ல தெள்ள தெளிவாக வரும். எண்ணிய காரியங்களை சாதிப்பார்கள். எல்லா விதங்களிலும் நன்மைகள் உண்டாக்கும். கல்வியில் முதல் நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சமூகம் தொடர்பான வேலைகளில் புதிய அனுபவங்கள் இருக்கும். பொதுப்பணித்துறைகளில் பணிபுரிபவர்கள், நிலம் சம்பந்தமாக வேலை செய்பவர்கள் அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயத்திற்காக முன்னெடுத்து சென்றால் அந்த ஒரு வேலைகள் நல்ல விதமாகவே நடக்கும். புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். இருந்தாலும் விரயங்கள் இருக்கும். எப்படியாவது சமாளிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். நல்ல அனுபவஸ்தர்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் எப்படி ஒரு செலவுகள் இருந்தாலும் அதனை சமாளித்து வெற்றியும் அடைவீர்கள். விரயங்கள் தவிர்ப்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஆக வீண் செலவுகளை செய்யாமல் சிக்கனமாக இருப்பது மிக நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அமோக பலன்களை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் செய்தால் நல்ல பலன் உண்டு. புதிய வீடு, ஆடை ஆபரணங்கள், மனை சம்பந்தமான விஷயங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைக்கு சுக்கிர பகவானுடைய உரையில் அதற்கான மருத்துவ முறைகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். சீக்கிரமாக குணம் பெறுவீர்கள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிக்காரர்கள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகமான நாள். நன்மைகள் அதிகரிக்கும். எல்லா நிலைகளிலும் உயர்வு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நன்மைகள் அதிகரிக்கும். ஆக்கப்பூர்வமாக சில செயல்களிலும் ஈடுபாடு காட்டுவீர்கள். மிருகசிரீஷம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். நம்பிக்கையாக செயல்படுவீர்கள். தெய்வ பக்தி அதிகரிக்கும். அம்மன் வழிபாடுக்கு உகந்த நாளும் கூட. ஆக தெய்வ சிந்தனையோடு இறை நம்பிக்கையோடு செய்யுங்கள். அனைத்துமே நன்மையாக நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். மிதுன ராசி, மிதுன லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நவகிரகங்களினுடைய நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ராசிக்கான கிரக அமைப்பு படி 2வது பாவகம் குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவானும், முயற்சி ஸ்தானம், இடமாற்றம், இளைய சகோதர பாவகத்துல புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தையினுடைய நிலையை சொல்லக்கூடிய பாவகத்துல கேத்து பகவானுடைய சஞ்சாரம். 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்துல சனி பகவான் வக்ர நிலையிலும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 11வது வீடு லாபஸ்தானத்தில் ராகு பகவான், குரு பகவானுடைய சஞ்சாரம். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது குடும்பத்தில் இதுநாள் வரையில் இருந்த குழப்பங்கள் விலகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரணையான போக்கோடு இருப்பீர்கள். மிதுன ராசி, மிதுன லக்ன அன்பர்களே, கிரகங்களினுடைய அமைப்புக்கு ஏற்றாற்போல் ராகு கேது பகவானுடைய அனுகிரகம் வேண்டி ராகு கால பூஜை செய்தால் இன்னும் மேன்மை உண்டாகும். தள்ளிப்போன சுப காரியங்கள் கைகூடி வரும். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுவீர்கள். சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இருந்த சில பழைய பிரச்சனைகள் நீங்கும். நினைத்த வேலைகளை உடனுக்குடன் சூசகமாக முடிப்பீர்கள். சாதுரியம் இருக்கும். நிபுணத்துவம் பெற்று இருப்பீர்கள். புத்தி கூர்மை நன்றாகவே இருக்கும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல் உண்டாகும். உறவினர்களுக்கு மத்தியில் மதிப்பு மரியாதை கைகூடி வரும். கணவன் மனைவி இணக்கமாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையை முன்னேற்றுவதில் அதிக கவனமோடு செயல்படுவீர்கள். புதிய யுக்திகளை கையாண்டு வியாபாரத்தில் சிறப்பு பெறக்கூடிய நிலையும், லாபத்தை நோக்கி பயணப்படுவீர்கள். தொழில் விஷயமாக மற்ற நண்பர்களோடு கலந்து பேசி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலையும், உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நிலம் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதால் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள், தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக வருவதற்கான வாய்ப்புகள் நிலை உண்டு. வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். அரசு வேலைகளில் அலைச்சல்கள் ஏற்படலாம். கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். 2வது வீடு குடும்ப பாவகத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ஆகவே எந்த ஒரு வேலைக்காக முயற்சி செய்தாலும் சற்று தாமதமாகி பிறகு கைகூடும். உடல் நலம் சம்பந்தமான விஷயங்களில் அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். உடற்பயிற்சி, தியானம்,
நடைப்பயிற்சி போன்ற விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். உங்களுடைய உழைப்பிற்கு தகுந்த மாதிரி அங்கீகாரம் கிடைக்கும். மாணவர்களுக்கு, படித்து முடித்தவர்களுக்கு அரசு பணி தொடர்பாக சில முயற்சிகளை சில நாட்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆக எதிர்பார்த்தபடி கடன் உதவிகள் என்பது காலதாமதமாக வரும். அதற்கு நீங்கள் சில நேரம் அலைச்சல் பட வேண்டியிருக்கலாம். கோபத்தை கட்டுப்படுத்தி செயல்பட்டால் மட்டுமே முன்னேற முடியும். கோப உணர்வுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக பார்க்கும்பொழுது வர்த்தகம் சம்பந்தமான விஷயங்களில் லாபம் நிறைந்த நாள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பழைய கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேண்டி இந்த நாள் வீட்டில் மாவிளக்கு ஏற்றி வழிபடலாம். அதே போல பெண் தெய்வ வழிபாடு செய்யுங்கள். கோவில்களில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது இயல்பு. ஆக இந்த வழக்கமும் சரி. கோவில்களில் மாவிளக்கு ஏற்றி வழிபட்டாலும் நன்மைகள் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை தினத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுக்கு இளநீர் வைத்து வழிபடலாம். அப்படி செய்வதாலும் உங்கள் குல தெய்வத்திற்கு மன குளிர்ச்சி உண்டாகும். தேவையான அளவுக்கு ஆசிகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான மற்ற சுப விசேஷங்கள், வீடு மனை நிலம் சம்பந்தமான யோகங்கள் கிடைப்பதற்கு வழிவகை உண்டு. ராசியினுடைய அமைப்புப்படி இந்த நாள் லாபம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல யோகங்களை தரும். உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, கல்வி, தொழில், வீடு மனை வாங்க, வீடு கட்ட, உத்தியோகம் செல்வதற்கு புதன் பகவானுடைய ஓரை உகந்தது. அதேபோல் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் தொடங்கினால் அல்லது செய்தால் அந்த வேலையானது நல்லபடியாக நடக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிக்காரர்கள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலக்கும், தெளிவு பிறக்கும். முன்னெடுத்து வேலைகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும், வருமானம் பெருக்கும், உயர்நிலையை அடைவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாள். வேலைகள் தொய்வில்லாமல் நடக்கும், வேகம் உண்டாகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப் பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். குலம் தழைத்து செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. கடக ராசி, கடக லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். இந்த நாள் உங்களுடைய கிரக அமைப்புகள் படி என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசியிலேயே சூரிய பகவானுடைய சஞ்சாரம், வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் கேத்து பகவானும், 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வம்பு வழக்கு ஸ்தானமான சனி பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம், 10வது வீடு தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான், குரு பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாளுக்கான கிரக அமைப்புகள் இப்படி இருக்கிறது. இந்த ஒரு அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மனதிற்கு நெருக்கமானவர்களிடத்தில் அனுசரித்து போக வேண்டியது நல்லது. பிறரிடத்தில் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை. கடன் விஷயத்தில் நிதானம் வேண்டும். கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். கடன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் ஏற்படுத்தலாம். பண நெருக்கடிகள் உண்டாகலாம். வெளியே செல்பவர்கள் உங்களுடைய பொருட்களின் மீதான கவனம் தேவை. விலை உயர்ந்த பொருட்களை வெளியே கொண்டு செல்லாதீர்கள். கவனக்குறைவு காரணமாக தொலைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில்
வாக்கு ரீதியாக இல்லாமல் எழுத்து மூலமாக நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்வது நல்லது. மிக அதிகமான நம்பிக்கை இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரிடத்திலும் நீங்கள் நீதியாகவும் நேர்மையாகவும் நடந்து கொண்டாலே போதும். மந்த நிலை காரணமாக சில வேலைகள் உங்களுக்கு சுறுசுறுப்பற்ற தன்மையாகவே இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பினுடைய நிலையில் உங்களுக்கு ஆர்வமற்ற நிலை ஏற்படலாம். படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் என்பது இருக்காது. நேரத்தை தள்ளிக்கொண்டு போய் கொண்டே இருப்பீர்கள். குறித்த நேரத்தில் சில காரியங்களை முடிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த வேலைகள் நடக்காமல் கூட போகலாம். தேவையில்லாமல் மற்றவர்களிடத்தில் உங்களுக்கு வசை கிடைக்கும். அதாவது தேவையில்லாமல் சில பேச்சுக்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அலுவலக சம்பந்தமாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகமாக்கும். மற்றவர்கள் செய்ய வேண்டிய சில காரியத்தையும் உங்களிடமே கொடுத்து விடுவார்கள். வேலை பளு கூடுதலாக இருப்பதால் எந்த வேலைகளை எப்படி செய்வது என்கிற புரிதல் இருக்காது. மனச்சோர்வு இருக்கும். உடல் அசதியாக காணப்படலாம். தேவையற்ற வீண் சிந்தனைகள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு நிலையிலிருந்து வெளிவருவதற்கு அதிகமான தண்ணீர் குடிக்க வேண்டும். தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த சில வேலைகள் தாமதமாக நடக்கும். கூட்டாளிகளிடத்தில் மன சஞ்சலங்களையோ மனக்கவலைகளையோ வெளிப்படுத்தாதீர்கள். எந்த ஒரு கேள்விகளையும் யாரையும் இந்த தினத்தில் கேட்பதால் உங்களுக்கு அவப்பெயர்களை மிஞ்சும். பயண செயல்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். நினைத்த இடத்திற்கு போகக்கூடிய ஒரு நேரமானது மாறுபடும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு போட்டிகள் இருந்து கொண்டே இருக்கும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அதன் மீதான ஒரு ஆர்வமற்ற அக்கறை இல்லாத ஒரு தன்மை இருக்கலாம். அதிகமான மதிப்பெண்கள் பெறுவதில் உங்களுக்கு சங்கடங்கள் இருக்கும். போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டாலும் உங்களால் நல்லதொரு முதல் பரிசினை பெறுவது என்பது சந்தேகமே. மனதில் திடமான ஒரு நிலை இருந்தால்தான் உங்களால் வெற்றி பெறவே முடியும். ஆக மனோநிலையில் சீரான போக்கு இருப்பது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். கல்வி, உத்தியோகம், பூமி சம்பந்தமான வேலைகள் குரு பகவானுடைய ஓரை நல்லது. வாகனம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை அற்புதமான பலனை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், ரிஷபம், விருச்சகம், கன்னி. பகை ராசிக்காரர்கள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். எடுத்த காரியங்கள் காலதாமதம் இல்லாமல் முடிப்பதற்கு பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம். நிதானம் தேவை. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பொறுப்புகள் மேம்படலாம். கூடுமான வரையில் வேலை பளு அதிகமாக இருக்கும். வசதிகள் உண்டாக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாள். நம்பிக்கையை வளர்த்து கொள்வது அவசியம். தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். சிம்ம ராசி, சிம்ம லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வெள்ளிக்கிழமை தினம் அம்பாள் வழிபாடு உங்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள். ராசிக்குண்டான அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். முயற்சி பாவகம் இளைய சகோதர ஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். 7ஆம் பாவகம் களத்திரஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 9ஆம் இடம் பாக்யஸ்தானம், குருஸ்தானம். அந்த இடத்தில் ராகு பகவான் மற்றும் குரு பகவானுடைய சஞ்சாரம். ராசினுடைய 12வது வீடு அயன சயன போகஸ்தானம். விரயஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். உங்களுடைய ராசிநாதனை மறைவு ஸ்தானத்தில் 12வது வீட்டில் சஞ்சரிக்கிறார். இந்த நாள் கிரக அமைப்புகள் இந்த ஒரு நிலையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம். தடைப்பட்ட வேலைகளை முடிப்பீர்கள். துரிதமாக செயல்படக்கூடிய நாள். காரணம் ராசியிலேயே சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். தம்பதிகளிடையே நல்ல ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கலாம். வர்த்தகம் சம்பந்தமான வேலைகளில் முன்னேற்றங்கள் உண்டாக்கும். தொழில் ரீதியாக சில முடிவுகளை எடுக்க வேண்டியதாகவே இருக்கும். எதிர்பாலின மக்களால் அனுகூலம் உண்டாக்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்தும். மன நிறைவு ஏற்படும். கல்வி சம்பந்தமாக அவர்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மனதை உறுத்தி கொண்டிருந்த சில கவலைகள், சில மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும்.
தெய்வ அனுகிரகத்தோடு இந்த நாளுக்கான வேலைகளை தொடங்குவீர்கள். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதலான ஒரு ஞானம் கிடைக்கும். நுணுக்கங்களை புரிந்து கொண்டு படிப்பதில் வல்லவர்களாக இருப்பீர்கள். கிடைக்காத சில விஷயங்கள், கிடைக்காத சில வாய்ப்புகள் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். வெள்ளிக்கிழமை தினத்தில் வீட்டில் அம்பாள் வழிபாடு செய்வது, குல தெய்வத்திற்கு மாவிளக்கு போட்டு வழிபடலாம். அதே போல வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு, பெண்களுக்கு நீங்கள் தட்சிணை தாம்பூலம் வைத்து மங்கள பொருட்கள் கொடுத்து அவர்களிடத்தில் ஆசி பெற்றுக்கொண்டால் ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அனுகிரகமானது பரிபூர்ணமாக கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த ஏற்ற இறக்கங்கள் நீங்கும். மனநிலையில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட்டு சில விஷயங்களை சீக்கிரமாக முடிப்பதற்கான தயார் நிலையில் இருப்பீர்கள். சகோதரர்கள் வழியில் ஒற்றுமை மேம்படலாம். மூத்த சகோதரர்களுடைய வழியில் அனுகூலமான செய்திகள் கிடைக்கும். 11வது பாவத்திற்குண்டான அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு ராசியிலேயே சஞ்சரிப்பதால் மூத்த சகோதரன் மற்றும் சகோதரிகளால் ஆதாயம் உண்டு. கணவன் மனைவி கிடைக்க இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். குழந்தைகளுடைய செயல்கள் உங்களுக்கு மகிழ்வை ஏற்படுத்தும். முதலீடு சார்ந்த விஷயங்களில் அதிக நாட்டம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தெய்வ நம்பிக்கையோடு சில விஷயங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாள். உடல்நிலை நன்றாக இருக்கும். இருந்தாலும் உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு என்பது தேவை. விவேகமாக இருக்க வேண்டிய நாள். அவசர கதியில் அவசரப்பட்டு சில வேலைகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை கொடுக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள், செவ்வாய் பகவானுடைய ஓரை சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள், சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிக்காரர்கள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு. நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வருத்தம் நீங்கும். மனக்கவலைகள் விலகும். நம்பிக்கையாக செயல்படுவீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். நவ கிரகங்களின் நல்லருள் கிடைக்கும். ஒற்றுமையாக செயல்படுவீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை மேம்படும். நேர்மையாக செயல்படுவீர்கள். ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல நவ கிரகங்களையும் முருகப்பெருமானையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். கன்னி ராசி, கன்னி லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். ராசிக்குண்டான கிரக அமைப்பின்படி பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை தினம் ராசியினுடைய செயல்கள் எப்படி இருக்கிறதோ கிரகங்களின் அமைப்புக்கு ஏற்றாற்போல்தான் பலன்களே கிடைக்கும். அந்த விதத்தில் குடும்ப பாவகத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம், 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு பாவகத்தில் சனி பகவான் வக்கர நிலையிலும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் குரு பகவானுடைய சஞ்சாரம், ராசியினுடைய 11வது வீடு லாபஸ்தானத்தில் சூரிய பகவானும், 12வது இடம் விரயஸ்தானத்தில் புதன் பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது போட்டிகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். பந்தயங்களில் முதல் பரிசை வெல்லக்கூடிய நிலையும், மற்றவர்களுக்கு மத்தியில் உங்களுடைய செயல்கள் யாவும் சிறப்பாகவே அமையும். பெரிய நபர்கள் போல் உங்களுடைய செயல்கள் காணப்படலாம். நல்ல ஒரு ஞானம், புத்தி கூர்மை, சாதுரியத்தனம், பேச்சுக்களில் திறமை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே வியாபார வேலைகளில் சிறு வயதாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயது கொண்டவர்களாகவும் இருந்தாலும் சரி, உங்களுக்காக வரக்கூடிய செயல்கள் எல்லாமே சாதகமானதாகத்தான் இருக்கும். உங்களை எதிர்த்தவர்கள் கூட காணாமல் போய் விடுவார்கள். ஆக யாரை பற்றியும் எதை பற்றியும் சிந்திக்காமல் உங்களுக்கான வேலைகளில் மட்டுமே மனதை ஈடுபடுத்துங்கள். உத்தியோக வேலைகளில் உற்சாகமாக இருப்பீர்கள். அலுவல் பணி தொடர்பாக மற்ற நபர்களோடு, உத்தியோகஸ்தர்களோடு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வீர்கள். பலர் இருந்தாலும் உங்களுக்கான மதிப்பு கௌரவம் அதிகரிக்கும். நம்பிக்கை வாய்ந்தவர்களாகவே காணப்படுவீர்கள். எப்பொழுதும் உங்களுடைய செயல்கள் எல்லாமே பிறர் போற்றும் விதமாகத்தான் இருக்கும். உத்தியோகத்தில் மிகுந்த ஒரு அனுகூலம் ஏற்படுவதோடு வருமானத்தை அதிகரிப்பதற்குண்டான வழிமுறைகளை கையாளுவீர்கள். ஒரு சிலருக்கு எதிர்பாராத சில செலவுகள் உண்டானாலும் வரவுகள் கிடைக்குங்க.
பொதுவாக வரவுகளே அதிகம் இருக்கும், செலவுகள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நடக்கலாம். திடீர் பயணங்களால புதிய அனுபவங்கள் ஏற்படும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் தீர்ப்பு கிடைக்கும். உங்களை தேடி வந்தவர்களினுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். வியாபாரத்தில் நல்ல நம்பிக்கை வாய்ந்தவர்களை பணியில் அமர்த்துவீர்கள். நீங்களும் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். இதனால் வருமானம் அதிகரிக்கும். தடை தாமதங்கள் நீங்கும். வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நிலை உருவாகலாம். உடல்நிலை நன்றாக இருக்கும். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் இனிமையான நாளாக அமைவதற்கு இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது மிக மிக நல்லது. அம்மன் கோவில்களுக்கு சென்று மாவிளக்கு ஏற்றி பொங்கல் வைத்து வழிபடலாம். அப்படி செய்பவர்களுக்கு அன்னையினுடைய அனுகிரகமானது இன்னும் கூடுதலாக கிடைக்கும். தைரியம் அதிகரிக்கும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு இருப்பீர்கள். உற்சாகம் பிறக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கும். படிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்துடன் இருப்பதோடு மற்றவர்களோடு நீங்கள் இணைந்து படிக்கக்கூடிய நிலைக்கும் மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசகர்களாகவும் காணப்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய ஓரையும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். ராசிக்கான அமைப்பு படி புதன் பகவானுடைய ஓரையில் அரசு சம்பந்தமான நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள் செய்வதற்கு உகந்தது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், கடகம், ரிஷபம், கன்னி, விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் குறையும். நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும். நம்பிக்கையாக இருப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல அனுபவம் கிடைக்கும். முன்னேற்றங்கள் வரும். தெய்வ அனுகூலம் உண்டு. சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தேவைகள் நிறைவேறும். காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். நினைத்ததை சாதித்து முடிப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். குலம் தழைத்து செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 93811626336. துலாம் ராசி, துலாம் லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கிரகங்களினுடைய சாராம்சத்தினுடைய நிலையை பார்க்கும் பொழுது ராசியிலேயே கேத்து பகவானுடைய சஞ்சாரம். அது மட்டுமல்ல, 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய பாவகத்தில் சனி பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 7ஆம் இடத்தில் ராகு பகவான், குரு பகவானுடைய சஞ்சாரம். 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவானும். 11வது வீடு லாபஸ்தானத்தில் புதன் பகவான், சுக்கிர பகவான் மற்றும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது அம்மன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் என பிரார்த்திக்கிறோம். உத்தியோகம் சம்பந்தமான வேலைகளில் கொஞ்சம் பொறுப்புகள் குறையலாம். உங்களுடைய வேலைகளை மற்றவர்கள் சேர்த்து செய்யக்கூடிய நிலை உண்டாகும். சிறிது நேரமாவது ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். சுபகாரியம் சம்பந்தமான விஷயங்களில் அதிக நாட்டம் ஏற்படுத்தி கொள்வீர்கள். மங்களகரமான விசேஷங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் அதை நோக்கியே இருக்கும். நினைத்த வேலைகள் யாவும் கைகூடி வரும். உழைப்புக்கு ஏற்றபடி நல்ல பலன்கள் கிடைக்கும். விரும்பிய விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள்.
நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்பு நிகழும். மனதிற்கு இவை மன மகிழ்வை உண்டு பண்ணும். தெய்வ அனுக்கிரகம் உண்டு. குழந்தைகளுடைய உயர்கல்வி, சிறந்த சிந்தனைகள், இது தொடர்பான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய வளர்ச்சியை குறித்த செயல்பாடுகளில் அதிக நாட்டம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வருமானத்தை அதிகரிப்பது மற்றும் பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்வது, மற்றவர்களுக்கு மத்தியில் கௌரவமாக வாழ்வது, வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வது, பிறர் போற்றக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வது, இது சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் உண்டு. அரசு சம்பந்தமான வேலைகளில் மட்டும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். காரண காரியங்களை உணர்ந்து கொண்டு செய்யுங்கள். எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டால் உங்களுக்கு பலன் ஏதும் காணப்படாது. மற்றவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே சில சமயம் சில வாக்குவாதங்கள் எழலாம். மன அமைதி போக்கோடு இருந்து விடுங்கள். பிள்ளைகளுடைய வளர்ச்சி குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் பொழுது அவர்களுடைய எதிர்காலத்திற்காக சில முதலீடு சார்ந்த விஷயங்களிலும் ஈடுபாடு காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் அலுவலக பணி தொடர்பாக சக ஊழியர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே பேசக்கூடிய விஷயங்களை பொறுமையாகவும் நிதானமாக பேசினால் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிட்டும். யாரிடத்திலும் வாக்கு வம்புகளோ அல்லது வீண் விவாதங்களோ பயனற்ற விஷயங்களை பற்றி பேசுவதோ கூடாது. நிதானமாக இருந்தால்தான் உங்களுடைய வேலைகள் யாவும் நடக்கும். குடும்பத்தில் சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவை பெரிய விதமாக பாதிப்பு ஏதும் இருக்காது. வீட்டில் உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்கலாம். எதிர்பார்த்தபடி வியாபாரம் நடப்பதற்கு வேலையாட்களுடைய ஆதரவு என்பது மிக மிக தேவை. அந்த ஆதரவை நீங்கள் பெறுவதற்கு கூட சாதுரியமாக, சாணக்கியத்தனமாகத்தான் பெற வேண்டியதாக இருக்கும். அதிகார துஷ்பிரயோகம் எந்த இடத்திலும் செல்லுபடியாகாது. தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்த்து விடுங்கள். பிள்ளைகளுடைய மனம் கனிந்து நடப்பது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரையில் பொதுவான விஷயங்களுக்கு மிக உகந்தது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த ஓரையாகும். சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு நல்லது. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை அற்புதத்தை உண்டு பண்ணும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் குறையும். திடமாக வேலை செய்வது அவசியம். அசௌகரியங்களாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். வருமானம் பெறுவதற்கான வழிவகை கிடைக்கும். பொறுமையாக இருந்தால் காரியம் நடக்கும். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சுப பலன்களை பெறுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லது நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபிய நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். விருச்சக ராசி, விருச்சக லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். ராசிக்கான கிரக அமைப்பு படி பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை நாள். கிரகங்களினுடைய நகர்வுகளுக்கு ஏற்றாற்போல் கிரக பார்வைகள், கிரக சேர்க்கை, கூட்டணி, இது சம்பந்தமான விஷயங்களில் தான் உங்களுக்கு பலன்களை அமையும். அந்த வகையில் சுகஸ்தானம் 4வது வீடு, தாய் வீடு, வண்டி, வாகனம், இது தொடர்பான விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய இடத்தில் சனி பகவான் வக்கர நிலையிலும் அவரோடு சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் ராகு பகவான், குரு பகவானுடைய சஞ்சாரம். 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானத்தில் சூரிய பகவானும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது இது நாள் வரையில் உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். உடல் நலம் பெறுவீர்கள். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுத்து செல்வீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். சாத்வீகம் மேற்கொள்வது நல்லது. 12வது வீடு அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் உங்களுக்கு உறக்கம் என்பது சரிவர காணப்படாது. படுத்தாலும் அதிக நேரம் உங்களால் சௌகரியமாக தூங்கவும் முடியாமல் சிரமப்படுவீர்கள். தேவையில்லாத எண்ணங்கள், மன கிளேஷங்கள் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்தபடி வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் கூட உங்களுக்கு தாமதமாக வரலாம். மாணவர்களுக்கு படிப்பில் ஈடுபாடு அதிகரிக்கும். தொழில் விசேஷங்களில் முன்னேற்றங்கள் உண்டாகலாம்.
படித்துக்கொண்டே வேலை செய்பவர்களுக்கு படிப்பின் மீதான ஒரு புரிதல் என்பது இருக்கும். வியாபார விஷயமாக வெளியே செல்பவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக வேலையாட்கள் மற்றும் பணியாளர்கள் உத்தியோகஸ்தர்களோட உங்களுக்கு நல்ல இணக்கமும் புரிதலும் இருக்கும். தலைமை அதிகாரிகளுடனான பேச்சுக்கள் மன நிறைவை தரும். அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நீங்கள் உள்ளாக்கப்படுவீர்கள். பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம். குடும்பத்திற்கு தூணாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் நீங்கள். ஒட்டு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது தியாக உணர்வோடு ஒரு தாய்மைக்குண்டான குணம் எப்படி இருக்குமோ அது போன்ற நிலையிலேயே நடப்பீர்கள். உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் கோல்சார அமைப்பு படி ஜீவனஸ்தானம் தொழில் பாவகத்தில் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். நினைத்த வேலைகளில் இருந்து வந்த தடைகள் குறையும். கடன் சம்பந்தமாக சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள். சாந்தம் அமைதியாக இருந்தால் வேலைகள் உங்களுக்கு துரிதமாக நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்தால் மிக மிக நல்லது. குரு பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் அகலும். நினைத்தது நடக்கும். தைரியமாக இருப்பீர்கள். அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். அக்கறையாக செயல்படுவீர்கள். நல்ல ஒரு நிலையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும். தேக பலத்துடன் இருப்பீர்கள். தெய்வீக குணம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் சாதகமாக்கும். நன்மைகள் விளையக்கூடும். தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 93811626336. தனுசு ராசி, தனுசு லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைக்க உங்களுடைய செயல்கள் யாவும் வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள். வெள்ளிக்கிழமை கிரகங்களினுடைய அமைப்புக்கு ஏற்றபடி பார்க்கும் பொழுது 3வது பாவகம் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான், குரு பகவான். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். 9வது வீடு பாகியஸ்தானத்தில் புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 11வது வீடு லாபஸ்தானம் மூத்த சகோதரர்கள் வீட்டில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மனதில் இருக்கும் எண்ணங்களை செயல் வடிவமாக மாற்றுவீர்கள். உங்களுக்கு மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களை உடனுக்குடனே செய்ய வேண்டும் என்கிற ஆவல் அதிகமாக இருக்கும். நினைத்தும் பார்க்க முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமாக முடிப்பீர்கள். அனுபவத்தை கொண்டு முழு முயற்சியோடு பெரிய பெரிய விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். உங்களுடைய ஆர்வமும் அதை சார்ந்துதான் இருக்கும். 5வது வீடு ராகு பகவானுடைய சஞ்சாரம். ராகு பகவான் என்றாலே பெரிய அளவில் சிந்திப்பது, எதிர்பார்ப்புகள், பிரம்மாண்டம், இப்படியாப்பட்ட விஷயங்களில் தான் நாட்டம் இருக்கும். அதிலும் ராசிநாதனான குரு பகவானும் அதே இடத்தில் இருப்பதால் உங்களுடைய அனுபவத்தை கொண்டு மென்மேலும் பிரகாசிக்கக்கூடிய நிலையில் செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் இருக்கும். போட்டிகளில் கலந்து கொள்வீர்கள்.
முன்னெடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் செல்வதாலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தைரியமாக உற்சாகமாக இருப்பீர்கள். விளையாட்டு சம்பந்தமான விஷயங்கள் மட்டுமல்ல, படிப்பின் மீதான செயல்களிலும் உங்களுக்கு சமமாகவே இருக்கும். எல்லாவற்றிலும் எல்லோரையும் விட நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்கிற ஆர்வம் உங்களிடம் வெளிப்படலாம். தெய்வ அனுகிரகத்தோடு இந்த நாள் வீட்டில் குல தெய்வ வழிபாடு செய்வது, மாவிளக்கு ஏற்றி வழிபாடு நடத்தினால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். மங்களகரமான விசேஷங்கள் நடக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்குமான ஒரு நிலை உருவாகலாம். புரிதல் என்பது இருக்கும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை அறிவீர்கள். புதிய தொழில்நுட்பம் சம்பந்தமான கருவிகள் மீதான ஈடுபாடு அதிகரிக்கும். வியாபார சம்பந்தமாக இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் நுணுக்கங்களை அறிவீர்கள். கலை சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஆதரவு இருக்கும். ஆர்வம் உண்டாகும். தெரியாததை கூட பிறர் நபர்களுடைய உதவியினாலும் ஒத்துழைப்பின் மூலம் தெரிந்து கொள்வீர்கள். வியாபார சம்பந்தமாக புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாகலாம். தொழில் விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டு. மறைமுகமாக இருந்த சில பிரச்சனைகள் நீங்கும். உங்களை பற்றி தவறாக பேசியவர்கள், கிசுகிசுத்தவர்கள், விமர்சனங்கள் எழுப்பியவர்கள் கூட அவர்களே கருத்துக்களை வெளிப்படுத்தி மறைந்து விடுவார்கள். பொதுவாக பார்க்கும்பொழுது குடும்ப விஷயங்களில் அன்பு பெருக்கும். பிள்ளைகளுடனான ஆதரவு அதிகரிக்குங்க. குழந்தைகள் உங்களுக்கு ஏற்றவர்கள் போல ஒருமித்து நடந்து கொள்வார்கள். சில நேரம் பிடிவாத போக்கு இருந்தாலும் அது பெரிய அளவில் உங்களை பாதிக்காது. தனுசு ராசி அன்பர்களே, பொருளாதார நிலைகளில் ஏற்றம் உண்டு. வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு மரியாதை உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மைகளை ஏற்படுத்தும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவான் இந்த இரண்டு ஓரைகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். அனுகூலம் நிறைந்த நாள். நட்புகள் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நுணுக்கங்களை அறிவீர்கள். செயல்பாடுகளில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. பொறுமையும் நிதானமாக இருந்து வெற்றி காண்பீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விமர்சனங்கள் மறைக்கலாம். நல்லதையே செய்வீர்கள். நல்லதே நடக்கும். உயரிய அந்தஸ்து பெறுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். மகர ராசி, மகர லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நவ கிரகங்களின் நல்ல ஆசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கிரகங்களினுடைய கோள்சார அமைப்புப்படி பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை தினம் ராசியினுடைய 2வது வீடு குடும்ப பாவகத்தில் சனி பகவான் வக்கர நிலையிலும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 4வது வீடு சுக பாவகத்தில் ராகு பகவான், குரு பகவான். 7ஆம் இடம் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கான 10வது வீடு ஜீவனஸ்தானத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கான கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி, மகர லக்னம் அன்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால், நபர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். மற்றவர்களோடு சில விஷயங்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பீர்கள். மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களை செய்வீர்கள். அதற்கு உறுதுணையாக உங்களுடைய குடும்ப நபர்கள் இருப்பார்கள். வேலை விஷயமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்குமே நல்லதொரு ஆதரவு உங்களுக்கு உங்களுடைய வீட்டின் மூலமாக கிடைக்கும். தாய் தந்தையர், உடன் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகள், அவர்களுடைய உறவுகள், இப்படி யாராவது ஒருவர் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பையும் நல்ல மேன்மையான ஒரு ஆதரவையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எப்படியாவது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற முனைப்போடு இருப்பீர்கள். பொன் பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பும் உண்டு. குடும்பத்தில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய தேவைகளுக்காகவோ தங்க நகைகளில் முதலீடு செய்வதற்குண்டான விஷயங்களுக்காகவோ நீங்கள் பொருட்களை வாங்கி மகிழலாம். தனம் சம்பந்தமான நெருக்கடிகள் குறையலாம். பணம் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். தன லாபம் பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த சில பிரச்சனைகள் நீங்கும்.
மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட இணக்கமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் முறையை கற்றுக்கொள்வீர்கள். புதிதாக சுயதொழில் தொடங்குபவர்கள் அல்லது மற்றவர்களிடத்தில் வேலைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் உங்களை நம்பி சில விஷயங்களை ஒப்படைப்பார்கள். கௌரவம் என்பது அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் அலுவலக சம்பந்தமான வேலைகளில் நாட்டம் உண்டாகும். உபரி பணம் வருவதற்கான சில விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். பெரும்பாலும் மனநிறைவு, நிம்மதி இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள் சீராக இருக்கும். மனம் விட்டு பேசுவீர்கள். குடும்பத்தினுடைய நிலைகளை பற்றி ஆராய்வீர்கள். பொருளாதார பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான சில வழிமுறைகள் கிட்டும். கடனால் பட்டு வந்த வேதனைகள் நீங்கும். வண்டி வாகன இது சம்பந்தமாக இருந்த சின்ன சின்ன பண கஷ்டங்கள் நீங்கும். கை மாறுதலாக பிறரிடம் வாங்கிய பணம் கூட திருப்பி செலுத்துவீர்கள். தொழிலில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். இயந்திரம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கவனித்து செய்வதால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு கைகூடும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஆடி வெள்ளிக்கிழமை தினத்தில் குலதெய்வ வழிபாடு, அதாவது பெண் தெய்வ வழிபாடு செய்வது மிக நல்லது. வீட்டில் தூப தீப ஆராதனைகள் செய்து மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது, ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்குண்டான வகையில் மொச்சை சுண்டல் செய்து சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து மந்திரங்கள் 108 அர்ச்சனைகள் போற்றிகள் படிப்பது அல்லது ஸ்ரீ சூக்தம், மகாலட்சுமிக்குண்டான அஷ்டகம், இந்த ஒரு அஷ்டோத்திர சத நாமாவளி இது போன்ற பாடல்கள் பாடுவது, சகலகலா வள்ளி மாலை என்று இருக்கிறது. அந்த பாடலை நீங்கள் வீட்டில் ஒலிக்க விடலாம். அப்படி செய்யும் பொழுது சகல நலன்களும் உங்கள் வீட்டிற்கு வரும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகள் செய்தால் மிக நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் ஓரை, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். அனுபவங்கள் அதிகரிக்கும். தொட்டது துலங்கும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். கடனில் இருந்து வெளிவருவீர்கள். பிறருடைய ஆதரவு அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல முடிவுகள் பிறக்கும். எடுத்த காரியங்கள் கைகூடும். அனுசரணையான போக்கு உண்டாக்கும். தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. கும்ப ராசி, கும்ப லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். ராசிக்கான கிரக அமைப்பு படி பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை நவ கிரகங்களினுடைய நல்லருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் தொடங்கக்கூடிய செயல்கள் யாவும் சிறப்பாக அமைய வேண்டி நல்வாழ்த்துக்கள். ராசியிலேயே சனி பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 3ஆம் இடம்
இடமாற்றம் மற்றும் இளைய சகோதரர்கள் பாவகம். அந்த இடத்தில் ராகு பகவான் குரு பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் புதன் பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மனதில் புதிய சிந்தனைகள் மேம்படும். ஒரு கிரகத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்திருந்தாலே மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். ஆக இந்த நாளில் தொடங்கக்கூடிய வேலைகளை சரிவர திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது. கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிந்த பிறகுதான் உங்களுடைய ராசியிலிருந்து குடும்பஸ்தானத்திற்கு சந்திர பகவான் நகர்வார். அதுவரையில் உங்களுக்கு மன சம்பந்தமான சஞ்சலங்கள் இருந்து கொண்டே இருக்கும். கிரக அமைப்பின்படி இந்த நாள் அனுசரித்து செல்வது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கும்ப ராசி கும்ப லக்னம் அன்பர்களுக்கு தற்பெருமையாக பேசுவதை தவிர்க்க வேண்டிய நாள். இளைய உடன்பிறப்புகளிடத்தில் அனுகூலமாக நடக்க வேண்டும். தொழில்நுட்ப கருவிகளால் லாபங்கள் மேம்படும். விமர்சன பேச்சுகள் ஏற்பட்டு நீங்கலாம். பழைய நினைவுகளால் குழப்பங்கள் இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களை பற்றிய பேச்சுக்கள் அதிகரிக்கலாம். கூடுமான வரையில் உங்களுடைய செயல்களில் மட்டும் தவறுகள் ஏற்படாதபடி பார்த்து கொள்ளுங்கள். நவகிரகங்களினுடைய நிலையை பொறுத்துதான் பலன்களை அமைகிறது. அதற்கேற்றாற்போல் ஒரு கட்டத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் உங்கள் ராசியிலேயே இணைந்திருப்பது சில சங்கடத்தை ஏற்படுத்தி நீங்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்பாடுகளில் வேகம் என்பது இருக்காது, சற்று மந்தமாகத்தான் இருக்கும். வேலையினுடைய தன்மைகளை அறிந்து கொள்வதே உங்களுக்கு அதிக நேரம் எடுக்கலாம். மற்ற நபர்களோடு அனுசரணையாக இருப்பது, தலைமை அதிகாரிகளிடத்தில் பொறுமையாக பேசுவது, இது போன்ற விஷயங்களை நீங்கள் கையாள்வது அவசியம். மனக்குழப்பத்தோடு சில வேலைகளில் ஈடுபட்டாலும் உங்களுக்கு காலதாமதங்கள் உண்டாகலாம். ஆக பொறுப்புகளை உணர்ந்து நீங்கள் பொறுமையும் நிதானத்தோடு செயல்பட்டால் நல்லது. உணவு சம்பந்தமான விஷயங்களிலும் உங்களுக்கு சில முரண்பாடுகள் உண்டாகலாம். சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதிகமாக நீர் குடிப்பது நல்லது. எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளிலும் கவனமாக இருங்கள். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய விதங்களில் சற்று நினைவு திறனில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். படிப்பதை உங்களால் நினைவில் வைத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழல். படிப்பினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதிலே உங்களுக்கு காலதாமதம் இருக்கும். ஆதரவற்ற தன்மையிலேயே இருப்பீர்கள். வேலை பளு அதிகமாக இருக்கும். சிரமங்கள் நீங்குவதற்கு சரியாக திட்டமிட்டு செயல்பட்டால் நல்லது. வெள்ளிக்கிழமை அம்மனுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். அதே போல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குல தெய்வ வழிபாடு வெள்ளிக்கிழமை தினம் என்பதால் நாகர் வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு. காரணம் 3வது பாவகம் முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் தந்தைக்குண்டான பாவகத்தில் கேது பகவான் இருப்பதால் ராகு கேது பகவானுக்கு நீங்கள் வழிபாடு முறைகள் மேற்கொள்வது, பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்வது மிக நல்லது. குறிப்பாக ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மன் வழிபாடு செய்து பாருங்கள். காலை 10:30 முதல் 12 மணி வரையில் இந்த 1.5 மணி நேரம் ராகு கால நேரம். ஆக அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபட வேண்டிய ஒரு நேரம். அப்படி வழிபடுபவர்களுக்கு ராகு பகவான் கேது பகவானினால் ஏற்படக்கூடிய சில தடை தாமதங்கள் நீங்கும். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்காயை நமக. இந்த 2 ஸ்லோகங்களோடு ஓம் காத்தியாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமகி தன்னோ துர்கே பிரசோதயாத், இந்த ஸ்லோகங்களை உச்சரித்து வர சிறப்பான பலன்கள் பெறுவதோடு ராகு கேது பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய அனுபவத்தை கொண்டு செய்தாலும் எதிர்பார்ப்புகளும் சரி எல்லாமே பெரிய அளவில் காணப்படுகிறது. ஆகவே கும்ப ராசி கும்ப லக்னம் அன்பர்கள் இந்த தினத்தில் பொறுமையாக செயல்பட்டால்தான் வேலைகள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். பொதுவாக பார்க்கும் பொழுது வெற்றி நிறைந்த நாள். ஆக வியாபாரத்திலும் சரி சக நபர்களை, கூட்டாளிகளை அல்லது வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. மனம் சம்பந்தமான குழப்பங்கள் நீங்குவதற்கு மூச்சு பயிற்சி செய்வது, 3 முறை உங்களுடைய மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட வேண்டும். அதே போல நன்றாக தண்ணீர் குடித்தால் மிக நல்லது. அப்படி செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் கைகூடி வரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சிறப்பை ஏற்படுத்தும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து தொடர்பான இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள், கல்வி தொடர்பாக, பணம் சார்பாக புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு
புதன் பகவானுடைய உரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள். பொறுப்புகள் அதிகரிக்கலாம். உடல் அசதி ஏற்படும். மன சஞ்சலங்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களே 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். நன்மைகள் அதிகரிக்கலாம். சந்தோஷமுடன் காணப்படுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படலாம். நன்மைகள் அதிகரிப்பதற்கு பொறுமையாக செயல்பட்டால்தான் உண்டு. வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டிய நாள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மீன ராசி, மீன லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். ராசிக்கான கிரக அமைப்புப்படி பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை தினம் நவ கிரகங்களுடைய நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ராசியினுடைய 2வது வீடு குடும்ப பாவகத்தில் ராகு பகவான், குரு பகவானுடைய சஞ்சாரம். 5ஆம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு பாவகத்தில் புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான். 12வது இடம் அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானத்தில் சனி பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மீன ராசி, மீன லக்ன அன்பர்களே, ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மற்றவர்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நல்லது. பிறர் என்ன சொல்கிறார்களோ அதனுடைய உண்மை தன்மைகளை ஆராய்ந்து செயல்படுங்கள். பெரியவர்களை மதித்து நடப்பது உங்களுடைய வளர்ச்சிக்கு நல்லது. ராசிநாதனான குரு பகவான் உங்களுக்கு 2வது வீட்டில், அதாவது குடும்பம், வாக்கு, தனம், வருமானம் இது சம்பந்தமான இடத்தை குறிக்கக்கூடிய இடத்துல ராகு பகவான், குரு பகவானுடைய சஞ்சாரம். ஆக எதையுமே நீங்கள் பெரிய அளவில் எதிர்பார்ப்பீர்கள். குடும்ப விஷயங்கள்லையும் சரி, பிறர் விரும்பியதை பெரிய அளவிலேயே வாங்கி கொடுப்பீர்கள். பிரம்மாண்டத்தை எண்ணக்கூடியவர்கள் நீங்கள். வெளியூர் பயணங்கள் லாபகரமானதாகவே அமையும். வேலை தொடர்பாக, வியாபார நிமித்தமாக சில தூரங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் மூலம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். ஏறுமுகமாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வி நிலையில் இருந்த குறைபாடுகள் அகலும். படிப்பின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற எண்ணத்தோடு செயல்படுவீர்கள். அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் மூலம் உங்களுடைய செயல்களில் சில மந்தத்தன்மைகள் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சில புரிதலற்ற தன்மை இருக்கலாம். மனதளவில் தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். வீட்டினுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் இருவருமே அனுசரித்து செய்வீர்கள். விலகிச் சென்றவர்கள் கூட விரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். பொதுவாக பார்க்கும்பொழுது உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தொழில் வளம் மேன்மை பெறுவதற்கான நாள். ஆக உங்களுடைய நிலையின்படி பார்க்கும் பொழுது தெய்வ அனுகிரகத்தோடு வழிபாடு முறைகளை மேற்கொள்வீர்கள். மீனாட்சி அம்மனை வழிபடுவதால் புதன் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஆக மீனலோச்சனி, மீனாட்சி என்று சொல்லக்கூடிய அம்பிகையை வெள்ளிக்கிழமை தினத்தில் மீனராசி அன்பர்கள் வழிபட்டால்
நிச்சயம் நல்லது நடக்கும், எல்லா விதமான நலன்களும் கைகூடும். மீனாட்சி அன்னையின் பிள்ளைத்தமிழ் பாடல்களை படிக்கலாம். சகலகலா வள்ளி மாலை போட்டு கேட்பது மிக அவசியமான ஒன்று. ஆக குமர குருதாச சுவாமிகள் எழுதிய பிள்ளைத்தமிழ் பாடல் மிக அற்புதமான ஒரு பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும், விரும்பிய விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான நிலைகளில் நல்ல உயர்வும் வாய்ப்பும் கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சம்பந்தமான முடிவுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சகம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டிய நாள். பிறருடைய குணநலன்களை அறிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவுகள் பிறக்கும், நல்ல செய்திகள் கைகூடும், எதிர்பார்த்த சுப பலன்களை பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் அமையும், வேலையில் உயர்வு ஏற்படும், தன லாபம் பெறுவீர்கள், வருமானம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உண்டு, தொழில் விருத்தி உண்டாகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். டிடிசிபி அப்ரூவ்ட் அண்ட் ரேரா ரெஜிஸ்டர்ட் பிளாட்ஸ் அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனிலிருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார்சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள்: 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3000 கோடியும் 2ஆம் கட்டமாக ரூபாய் 2000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள், அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோகம் மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு. இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026இல் இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன.
46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14 இருந்து 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவில் இருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி-நகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒபினியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள் ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கீஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 9381162636 மற்றும் 9043192132